வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆசை. இந்த ஆசையை அடக்கணுமா, இல்ல அது நம்மள ஆள விடணுமா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த அருமையான விளக்கத்தை எனர்ஜி அண்ட் பர்சனல் எக்ஸலன்ஸ் எல்எல்சியோட நிறுவனர் சச்சின் ஜே கர்னிக் அவங்களோட வேண்டுகோளுக்காக தான் நாம வழங்குறோம். அவங்க தினமும் ஆன்லைன்ல சத்சங்கம் நடத்துறாங்க. அதுல யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம். வாங்க, இச்சா சக்திங்கிற இந்த ஆழமான கான்செப்டுக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். பாருங்க, உங்க இச்சைய அதாவது ஆசைய நீங்க கொல்ல நினைச்சா அந்த இச்சை உங்கள கொன்னுடும். இன்னொரு ஆழமான வரி இல்லையா? நம்ம பொதுவா என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஆன்மீக பாதையில போனோம்னா ஆசையெல்லாம் விட்டுடணும், அதை அழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு வரி நம்மளோட மொத்த நம்பிக்கையும் கேள்வி கேட்க வைக்குது. அப்போ ஆசை உண்மையிலேயே கெட்டதுதானா, இல்ல அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பெரிய பங்கு இருக்கா? சரி, பகுதிக்குள்ள போலாம். நமக்குள் இருக்கும் சக்தி. முதல்ல இந்த இச்சா சக்தினா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. அது நல்லது கெட்டதுன்னு நாம முடிவு பண்றதுக்கு முன்னாடி அதோட உண்மையான மூல வடிவம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு எனர்ஜி. இப்போ இந்த இச்சா சக்தியை ஒரு பெரிய வேகமா ஓடுற ஆறு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த ஆறு நல்லதுமா கெட்டதுமா கிடையாது. அது வெறும் ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவுதான். எனக்கு இது வேணும், நான் இதை விரும்புறேன்னு நாம நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த இன்ஜின், அந்த எரிபொருள், அதுதான் இந்த இச்சா சக்தி. உண்மையை சொல்லணும்னா இந்த சக்தி இல்லாம நம்மால ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாது. இச்சைன்னு சொன்னா நாம சாதாரணமா நினைக்கிற ஆசை மட்டும் கிடையாது. அதுக்குள்ள பாருங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒண்ணு வேணும்னு விரும்புறது, அது கிடைக்கலையேன்னு ஏங்குறது, அதுக்காகவே தவிக்கிறது, சில சமயம் பேராசையா மாறுறது, ஏன் ஒரு புது அனுபவம் வேணும்னு நினைக்கிற அந்த தேவை, நம்மள ஒரு விஷயத்த செய்ய தூண்டுற அந்த மோட்டிவேஷன், நம்மளோட ஃப்ரீவில்னு சொல்றோமே, நான் இதை செய்ய விரும்புறேன்னு சொல்ற அந்த சுய விருப்பம் கூட இச்சையோட ஒரு வடிவம்தான். ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வந்தாச்சு. சிதைக்கப்பட்ட ஒரு சக்தி. இப்போ ஒரு கேள்வி வருது, இவ்ளோ நியூட்ரலா ஒரு பேசிக் எனர்ஜியா இருக்கிற இந்த சக்தி எப்படி மனுஷனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது? இங்கதான் நம்ம கதைக்குள்ள வில்லன் என்ட்ரி ஆகுறான். யார் அது? நம்மளோட அகங்காரம், அதாவது ஈகோ. இந்த ஈகோ எப்படி இந்த சுத்தமான சக்தியை கெடுக்குது, சிதைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த இச்சா சக்தி டேமேஜ் ஆகுறதுங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை மட்டும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இது முழு மனித நாகரிகத்தோட மைய பிரச்சனைகள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உள் போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். சோ இந்த பிரச்சனை வரும்போது நாம பொதுவா என்ன பண்றோம்? ரெண்டு தப்பான வழியில தான் போறோம். ஒன்னு, அடக்குதல். ஐயோ, இந்த ஆசையே வரக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்ட பாக்குறது. இன்னொன்னு, ஈடுபடுதல். அட போப்பா, என்னாகுதோ ஆகட்டும்னு சொல்லி அந்த ஆசை கடல்ல முழுசா முழுகிடுறது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த ரெண்டு வழியுமே கடைசியில நம்மள டேமேஜ் தான் பண்ணுது. அடக்குனா உள்ளுக்குள்ள ஒரு போர் நடக்குது. அதுல மூழ்கி போனா நம்மளோட சக்தியே மொத்தமா அழிஞ்சு போகுது. சரி, இப்போ 3வது பகுதி, ஊசலாட்ட விளைவு. இந்த அடக்கிறது, அதுல மூழ்கி போறதுன்னு இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல நம்ம மாட்டிக்கும் போது என்ன நடக்குது? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு வர்ற ஒரு பெண்டுலம் மாதிரி ஆயிடுறோம். இது ஒரு முடிவே இல்லாத தீயவட்டம். இதைத்தான் நாம ஊசலாட்ட விளைவு, அதாவது ஆசிலேஷன் எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த ஊசலாட்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல ரொம்ப கடுமையா கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் திடீர்னு அந்த கண்ட்ரோல் போய் அந்த விஷயத்துல மூழ்கிறது, மறுபடியும் கண்ட்ரோல் பண்றது, மறுபடியும் அதுல விழுறது, இது முன்னும் பின்னுமா போயிட்டே இருக்கும். இது ஒரு மாயவலை மாதிரி. இதுல மாட்டிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு டயட்ல இருக்கிறவங்க, இல்ல கெட்ட பழக்கத்தை விட நினைக்கிறவங்க, அவங்க இந்த சுழற்சியில எப்படி மாட்டி தவிக்கிறாங்கன்னு நம்ம கண்கூடா பார்த்திருப்போம் இல்லையா? இந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போமா? ஸ்டெப் 1, அடக்குதல். ஒரு ஆசை வருது, நாம அதை வலுக்கட்டாயமா கண்ட்ரோல் பண்றோம். ஸ்டெப் 2, அழுத்தம். அடக்கப்பட்ட அந்த எனர்ஜி சும்மா இருக்குமா, உள்ளுக்குள்ளே வளர்ந்து ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி அழுத்தத்தை அதிகமாக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் 3, ஈடுபடுதல். ஒரு பாயிண்ட்ல அந்த பிரஷர் தாங்க முடியாம வெடிச்சிடும். நாம கண்ட்ரோலை இழந்து அந்த ஆசையில அளவுக்கு அதிகமா மூழ்கிடுவோம். ஸ்டெப் 4, குற்ற உணர்ச்சி. எல்லாம் முடிஞ்சதும் ஐயோ இப்படி பண்ணிட்டேமேன்னு வருத்தம், அவமானம், கில்ட் ஃபீலிங் வரும். அதனால என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ஸ்டெப் 1க்கு போய் இன்னும் கடுமையா அடக்க முயற்சிப்போம். பாத்தீங்களா, இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி முன்னும் பின்னுமா ஊசலாடிட்டே இருக்கிறதால என்னென்ன பாதிப்புகள் வரும்? இது வெறும் மனசளவுல மட்டும் பாதிப்பை உண்டாக்காது. முதல்ல நம்மளோட உள்ளார்ந்த சக்தியை, அந்த இச்சா சக்தியை இது டேமேஜ் பண்ணி உருக்குலைச்சிடும். நம்மளோட சக்கர சிஸ்டம், குண்டலினி சக்தி, இதையெல்லாம் நிலைகுலைய வைக்கும். கடைசியில நம்ம மனசையும் உடலையும் ஒரு ஜெயில அடைச்ச மாதிரி ஆக்கிடும். இதனால கடவுள் உணர்வு, அந்த தெய்வீக நிலையை அடையறதுக்கு இது ஒரு பெரிய தடையா நின்னுடும். அடாடா,
அப்போ என்னதான் பண்றது? அடக்குனாலும் பிரச்சனை, அதுல மூழ்கி போனாலும் பிரச்சனைன்னா சமநிலையை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுதானே இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கேள்வி. ஒரு $1 மில்லியன் கேள்வி இது. கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம பிரச்சனையை பத்தி பேசி முடிச்சாச்சு. இனி தீர்வு நோக்கி போகலாம். 4வது பகுதி, நடுவழியை கண்டறிதல். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு. அதுதான் நடுவழி. இது அடக்கிறதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் மூழ்கி போறதுங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் சம்பந்தமே இல்லாத, அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அற்புதமான சமநிலை புள்ளி. யோசிச்சு பாருங்க, அடக்கணுங்கிற போராட்டமும் இல்ல, மூழ்கி போறோமேங்கிற குற்ற உணர்ச்சியும் இல்ல. இந்த 2 அழுத்தமும் இல்லாத அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? அங்கே இருப்பது ஆனந்தம், பேரின்பம். இது ஏதோ தற்காலிகமா வர்ற சந்தோஷம் கிடையாது. இது ரொம்ப ஆழமான, நிலையான ஒரு அமைதி, ஒரு பேரின்பம். இந்த நடுவழினா ஆசையெல்லாம் விட்டுட்டு சந்நியாசி மாதிரி போயிடணும்னு அர்த்தம் கிடையாது. அது ஆசையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதும் இல்ல. அப்போ என்ன? ஆசைப்படுற அந்த பொருளோட நாம ரொம்ப விழிப்புணர்வோட இன்ட்ராக்ட் பண்றது. அந்த பொருளை நம்மள கண்ட்ரோல் பண்ணவும் விடாம, நாம அதை அடக்க முயற்சி பண்ணவும் செய்யாம, ஒரு விதமான சமநிலையில, ஒரு பேலன்ஸ்ல இருக்கிறது தான் இந்த நடுவழி. சரி, 5வது பகுதி, அர்ப்பணிப்பு பயிற்சி. இந்த நடுவழியை அடையணும்னு சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா அதை எப்படி அடையறது? அதுக்கு ஒரு மாஸ்டர் டூல் இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆன்மீக பயிற்சி. இது வரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தோம், இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அந்த பயிற்சி பேரு தான் ஈஸ்வர பிரணிதானம். இதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது நம்ம மனசு, நம்ம உடல், நம்ம ஆன்மா, ஏன் நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் சேர்த்து 100க்கு 100% அந்த பரமாத்மா கிட்ட, அந்த தெய்வீகத்துக்கிட்ட முழுசா அர்ப்பணிக்கிறது. இது ஏதோ கொஞ்சம் சரண்டர் பண்றது இல்ல, கம்ப்ளீட் சரண்டர், 100% ஆஃபரிங். இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? வாங்க ஒரு சூப்பரான சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். பீட்சா உதாரணம். உங்களுக்கு பீட்சா சாப்பிடணும்னு பயங்கர ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, முதல்ல அந்த பீட்சாவை ஒரு பூஜையா மாத்துங்க. அதை உங்களுக்கு முன்னால வச்சு, இது உங்களுக்கான உணவு இல்ல, இது இறைவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஆஃபரிங்னு நினைங்க. 2வது, உங்க மனசை அமைதிப்படுத்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்க. இப்போ அந்த பீட்சாவை சாப்பிட ஆரம்பிக்கும்போது அதிலிருந்து வர்ற அந்த அனுபவத்தை, அந்த டேஸ்ட்டை உங்க ஈகோவுக்கு இல்லாம அந்த தெய்வீகத்துக்கு அர்ப்பணிக்கிறதா நினைச்சு சாப்பிடுங்க. அப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சரியான அளவை அந்த தெய்வீகமே உங்களுக்கு உணர்த்தும். நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட மாட்டீங்க. பாத்தீங்களா, பீட்சா சாப்பிடுறது கூட ஒரு சாதனாவா, ஒரு தியானமா மாற முடியும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வரோம். பகுதி 6, ஆசைய தெய்வீகமாக மாற்றுதல். இந்த மாதிரி பயிற்சி செய்யும்போது கடைசில என்னதான் நடக்குது? இங்கனா அசலைன மேஜிக் நடக்குது. உங்க ஆசை சாகடிக்கப்படல, அழிக்கப்படல, ஆனா அது முழுசா உருமாற்றம் அடையுது, அது தெய்வீகமா மாறுது. இந்த ஒரு வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மனித வாழ்க்கை நம்ம ஆசைகளை கொல்றதுக்காக இல்ல, நம்ம ஆசைகளை தெய்வீகமா மாத்துறதுக்காக. அப்போ ஆசை ஒரு எதிரி கிடையாது, அது நம்ம கையில இருக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. இந்த மாற்றத்தை இன்னும் தெளிவா பார்க்கலாமா? பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஆசை நம்ம ஈகோவோட கனெக்ட் ஆகி இருந்துச்சு. அதனால நாம அந்த ஊசலாட்டத்துல, அந்த அடிமைத்தனத்துல சிக்கி தவிச்சோம். ஆனா பயிற்சிக்கு பிறகு அதே ஆசை பரமாத்மா கிட்ட அர்ப்பணிக்கப்படுது. இதனால நமக்கு சமநிலை கிடைக்குது. முன்னாடி இருந்த உள்மனச் சேதம் குணமாகுது. கிளர்ச்சியா இருந்த மனசு இப்போ ஆனந்தத்துல மூழ்கி இருக்கு. இந்த பாதையோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? ஸ்தித பிரக்ஞாங்கிற ஒரு நிலைய அடையிறது. பகவத்கீதையில இத பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. இது சந்தோஷம், துக்கம்னு எது வந்தாலும் அதனால பாதிக்கப்படாத ஒரு ஸ்டேபிளான, நிலையான ஞானத்தோட உச்சகட்ட நிலை. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க இவ்ளோ நாளா ஒரு எதிரி மாதிரி நினைச்சு எதிர்த்து போராடிட்டு இருந்த இந்த ஆசைங்கிற சக்தி தான் உண்மையிலேயே உங்களோட ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எரிபொருளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த தலைப்பை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற இமெயில் முகவரியில சச்சின் ஜே கர்னிக் அவங்கள நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இவ்வளோ நேரம் எங்களோட இந்த பயணத்துல இணைஞ்சிருந்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.